வணக்கம் கன்னி ராசிக்காரர்களே. இன்று நாம் ஆடி மாத ராசிபலனில் ஆழமாக இறங்குகிறோம். இந்த மாதம் ஜூலை 2026 16 முதல் ஆகஸ்ட் 17 வரை நீடிக்கும் மற்றும் உங்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களில் முக்கிய மாற்றங்களை கொண்டுவரும். முதலில் இந்த மாதத்தின் முக்கிய தீம் என்னவென்றால் சமநிலையை கண்டுபிடித்து புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துவது. இந்த மாதத்தின் அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீலம். இவை உங்கள் தினசரி செயல்களில் சிறியதாக இருந்தாலும் அவற்றை மனதில் வைத்துக்கொண்டு நிறைவேற்றும் போது உங்களுக்கு கூடுதல் சக்தி கிடைக்கும். வாரம் வாரமாக பார்க்கலாம். முதல் வாரம் ஆடி மாதத்தின் முதல் 10 நாட்களில் சூரியன் கன்னி ராசியில் நன்றாக ஒளிரும். இது வேலையிடத்தில் உங்கள் கடின உழைப்பு கவனிக்கப்படும் காலம். புதிய திட்டங்கள் அல்லது பதவிகள் வந்தால் அவற்றை கவனமாக ஆராய்ந்து உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள். இந்த வாரம் உங்கள் சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பு அதிகரிக்கும், எனவே குழு பணிகளில் முன்னோடி ஆகுங்கள். ஆனால் மன அழுத்தம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. அதனால் தினசரி 10 முதல் 15 நிமிடங்கள் தியானம் அல்லது மூச்சு பயிற்சி செய்து மனதை சாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது வாரம் ஆடி மாதத்தின் 11 முதல் 20 நாட்கள் காதல் வாழ்க்கையில் சற்றே அதிர்வுகள் இருக்கலாம். நீங்கள் ஆண் அல்லது பெண், உறவின் நிலை எதுவாக இருந்தாலும் திறந்த மனதுடன் பேசுவது முக்கியம். ஏதேனும் தவறான புரிதல்கள் ஏற்பட்டால் உடனடியாக சரிசெய்து இருவரின் உணர்வுகளையும் மதிக்கும் முறையில் தீர்வு காணுங்கள். இந்த காலத்தில் நீல நிற ஆடை அல்லது அணிகலன் அணிதல் உங்கள் உறவினருக்கு அமைதியை கொண்டு வரும். மூன்றாவது வாரம் 21 முதல் 30 நாட்கள் ஆரோக்கியம் மீது கவனம் செலுத்த வேண்டிய காலம். கன்னி ராசிக்காரர்கள் பொதுவாக செரிமானம் மற்றும் தோல் பிரச்சனைகளில் பாதிக்கப்படுவர். இந்த மாதம் நல்ல உணவுப் பழக்கங்கள் கடைபிடித்து அதிகம் நீர் குடிக்கவும். காலை வேளையில் 5 முதல் 10 வரை நிமிடங்கள் நடைபயிற்சி அல்லது யோகா செய்யலாம். இது உடலின் சக்தியையும் மனதின் தெளிவையும் உயர்த்தும். குறிப்பாக இந்த வாரம் சூரியன் பிஷம் ராசியில் இருந்து கிரக மாற்றம் நிகழும். அதனால் உடலின் சக்தி மந்தமாகலாம். அதனை கவனித்து ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். நான்காவது வாரம் மாதத்தின் கடைசி 10 நாட்களில் நிதி மற்றும் முதலீடு தொடர்பாக நல்ல வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பாக 2ஆம் தேதி மற்றும் 14ஆம் தேதி பஞ்சாங்கம் சிறப்பாக இருக்கும். இந்த நாட்களில் பங்குகள், நிலம் அல்லது புதிய வணிக முயற்சிகளில் முதலீடு செய்தால் நல்ல வருமானம் கிடைக்கும். ஆனால் எப்போதும் நிதி ஒழுங்கை கடைபிடித்து செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். அதிக செலவுகள் அல்லது கடன் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். இந்த வாரம் உங்கள் வாழ்வில் சிறிய மாற்றங்களை செய்யும் போது அதிர்ஷ்ட எண் 7 ஐ பயன்படுத்தி, உதாரணமாக 7 மணிக்கு எழுதல், 7 மணி நேரம் வேலை செய்யுதல் அல்லது 7 மாதத்தில் முக்கிய முடிவெடுக்குதல் போன்றவை உங்கள் வெற்றியை மேம்படுத்தும். முழு மாதம் முழுவதும் சில முக்கிய திகதிகளை கவனிக்க வேண்டும். 5ஆம் தேதி ஆடி மாதத்தின் முதல் புதன். இது பவித்ரம் செய்ய சிறந்த நாள். நீங்கள் வீட்டில் சுத்தம் செய்து புதிய வாசனை கொண்ட தெய்வங்களை அமைக்கலாம். 12ஆம் தேதி வியாழன். இந்த நாள் திருமணங்கள், புதிய உறவுகள் தொடங்குவதற்கு ஏற்றது. 19ஆம் தேதி சனி. இந்த நாளில் நிதி தொடர்பான ஒப்பந்தங்களை கையெழுத்திட வேண்டாம், இது பிரச்சனைகளை உண்டாக்கும். 26ஆம் தேதி சூரியன் தனியாக இருக்கும். இந்த நாளை தனித்துவமான திட்டங்கள், படிப்பு அல்லது தனி சிந்தனைக்கு பயன்படுத்துங்கள். 30ஆம் தேதி சந்திரன் முழுமையாக இருக்கும். இது உங்கள் மனதின் ஆழமான ஆசைகளை வெளிப்படுத்தும். அதனால் உங்கள் இலக்குகளை எழுதிக் கொள்ளுங்கள் மற்றும் அவற்றை அடைய திட்டம் அமைக்குங்கள். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பவித்ரம். காலை 6 மணிக்கு புனித நீர் கொண்டு முகம் கழுவுதல். பின்னர் கன்னி ராசிக்கு ஏற்ற பச்சை பசலை, புதினா இலைகளை மூச்சில் இழுத்து மனதை சுத்தம் செய்ய வேண்டும். இதை ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள். இது உங்கள் மனநிலையை நிலைநாட்டும் மற்றும் உங்களை ஆற்றல் மிகுந்தவராக மாற்றும். சவால்கள் குறித்து பேசுவோம். இந்த மாதம் சில நேரங்களில் எதிர்பாராத வேலை அழுத்தம் அல்லது குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அவற்றை சமாளிக்க முதலில் பிரச்சனையை தெளிவாக வரையறுத்து பின்னர் சிறிய படிகளாக தீர்வு காணுங்கள். உதாரணமாக, வேலைக்கு அதிகமான வேலை இருந்தால் முன்னுரிமை பட்டியலை அமைத்து முக்கியமானதை முதலில் முடிக்குங்கள். குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் குடும்ப உறுப்பினர்களுடன் அமைதியாக பேசுங்கள். அவர்களின் பார்வையை கேட்டு பரஸ்பர புரிதலை வளர்த்துக் கொள்ளுங்கள். இறுதியாக, இந்த மாதத்தின் சிறந்த செயல்கள் மற்றும் வழிகாட்டுதல்கள். ஒவ்வொரு நாளும் 7 நிமிடங்கள் உங்கள் இலக்குகளை கற்பனை செய்து அதில் முழுமையாக ஈடுபடுங்கள். இது உங்கள் மனதின் அதிர்யானத்தை அதிகரிக்கும். நீல நிற ஆடை அல்லது காகிதம்.
குறிப்பாக 7 என்ற எண்ணை கொண்ட பொருட்களை அணியுங்கள். இது உங்கள் ஆற்றலை சமநிலைப்படுத்தும். தினசரி 30 நிமிடங்கள் இயற்கையில் நடந்து சூரியனின் ஒளியை உணர்ந்து உடலின் வைட்டமின் டி அளவை அதிகரிக்கவும். இந்த முறைகள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் சமநிலையையும் வெற்றியையும் கொண்டு வரும். இப்போது இந்த மாதத்தின் முக்கியமான பாடம் உங்களின் உள்ளார்ந்த சக்தியை நம்பி ஒவ்வொரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றுவது. இந்த அறிவுரைகளை பின்பற்றி ஆடி மாதம் உங்கள் வாழ்க்கையில் புதிய வெற்றிகளின் அத்தியாயமாக அமையட்டும். தினசரி ராசிபலன் அறிய தினசரி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.